இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி சொல்றத கேளு. இப்போதைக்கு அவகிட்ட போய் எதையும் கேட்காத. அப்புறம் கார்த்தி யாருங்கிற உண்மை உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா வேணாயா, உன் தங்கச்சி உயிரை விட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். வேண்டாயா, நீ கார்த்தி சொல்றதே கேளுயா. எனக்கு மனசு பொறுக்கலையேம்மா. அநியாயமா அபிராமி உயிர் போயிடுச்சே. கும்பாபிஷேகம் நின்று போச்சு. இதுக்கெல்லாம் பின்னால பெரிய சதிவேல இருக்குமா? அது அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம தோத்ததா ஆயிடாதாமா? இன்னைக்கு வேணா நாம தோத்துட்டோம், கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டோம்னு அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அது என்னைக்குமே நிலைக்காதியா. யாரு குறுக்க நின்னாலும் நிக்கலைன்னாலும் கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கும். நாம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம்யா. இதை என் பேரன் கார்த்திக் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பாயா. கொஞ்சம் பொறுமையா இரு. மாமா, நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கிறது அத்தைக்கு தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை தான் மாமா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரி. நீ உடம்ப பாத்துக்க. பாட்டி, நான் கிளம்புறேன் பாட்டி. பார்த்து போயா. சரிங்க பாட்டி, வரேன் பாட்டி. ஐயா மயிலு, ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாட்டி. ஐயா, என் பேரன் ரொம்ப நல்லவையா. அவனுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். அவளோட இழப்பு அவனுக்கு பேர் இழப்புயா. அது எதையுமே நம்ம கிட்ட காட்டிக்காம அதை காட்டினா நம்ம வேதனைப்படுவோன்னு தாயா மனசுக்குள்ளேயே வச்சு மறுவிட்டு இருக்கா. கஷ்டப்படுவாயா. நீதான் சாமி என் பேரன் கூடவே இருந்து அவனை நல்லபடியா பாத்துக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா பாட்டி? நான் பாத்துக்கிறேன் என் சகலைய. நீங்க கவலைப்படாம இருங்க. நான் வரேன் பாட்டி. சரியா பாட்டி, நீங்களும் உடம்ப பாத்துக்குங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் இருக்காதீங்க பாட்டி. இல்லையா, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறம் நானும் போயிடுவேன். ஜாக்கிரதையா போங்கய்யா. சரி பாட்டி, நான் வரேன். பாத்தியா. அழாதீங்க பாண்டி, அழாதீங்க. எப்படிடா கண்ணு நான் அழாம இருப்பேன்? என் பொண்ணு நான் வாரி கொடுத்துட்டேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேம்மா. உன் அப்பந்தான் எங்களோட ஒட்டாமலே வாழ்ந்துட்டா. ஆனா என் மகன் எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாம்மா. எங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தா. உன் அப்பா செய்ய வேண்டியது எல்லாமே என் மகன் எங்களுக்கு செஞ்சம்மா. அவளை இப்படி நாங்க இழந்துட்டு நிப்போன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. என்னால தாங்க முடியல தாயி. அழாதீங்க பாட்டி. அத்தை இறந்து போனது பெரிய துக்கம் தான். ஆனா நீங்க அதையும் நினைச்சிட்டு இருந்தா உங்க உடம்பு பாதிக்கும்ல. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, தைரியமா இருங்க பாட்டி. முடியலம்மா, என்னால முடியலம்மா. ஒரு பொண்ணை பெத்துட்டு அவளை இவ்வளவு சீக்கிரம் வாரி கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. என்னால முடியலம்மா, என்னால தாங்க முடியலம்மா. பாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க, அப்பா, மாமா, என் புருஷன் எல்லாரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன் பாட்டி. கேட்டியம்மா? ஆமா, அது மட்டும் இல்ல, அத்தைக்கு என் ஹஸ்பண்டும் சேர்த்து கொல்லி வச்சத நான் பார்த்தேன் பாட்டி. பாட்டி, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க உண்மையா பதில் சொல்லணும். இது ஏன் மேல சத்தியம். கேளுமா சொல்றேன். என் ஹஸ்பண்ட் ராஜா தானே உங்க உண்மையான பேரு? ஆமாம்மா. சென்னையில அவங்க அம்மா பேர்ல பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான்.
ஆயிரக்கணக்கான பேர் அவங்கிட்ட வேலை செய்யறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் அவனை சந்திக்கணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவ ஏன் உங்க வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்தான் தெரியுமா? அதுக்கு முக்கிய காரணமே உங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்குமே அவன் ஆசைப்பட்டது இல்லம்மா. அவன் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நானும் உங்க அப்பாவும் தான் அவனை வற்புறுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எத்தனையோ முறை சொன்னோம். அவன் எதுக்குமே ஒத்துக்கல. வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். உன் கல்யாணத்துல பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வந்துச்சு. வேற வழியே இல்லாம அவன் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அது கூட உங்க அம்மா வற்புறுத்தினதுனாலதான். உங்க அம்மா மேல அவன் வச்சிருக்கிற மரியாதையும் மதிப்புனாலையும் தான் அவன் உன் கழுத்துல தாலிய கட்டினான். ஆனா நீ அவ ஏதோ உனக்கு சதி பண்றான்னு நினைச்சு அவனை வெறுத்த, திட்டின, கஷ்டப்படுத்தின. ஆனா அவன் அது எதையுமே பெருசா எடுத்துக்கல. எப்பவும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அவன் நல்லதுதான் செஞ்சான். இப்ப கூட அநியாயமா அவன் அம்மாவை இழந்துட்டு தான் நிக்கிறாம்மா. தாயே, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அதே மீறி மறந்து கூட கார்த்தி என் பேரன்தாங்கிற உண்மையே உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத தாயி. உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பாட்டி, என்ன காரியம் பண்றீங்க? வயசுல பெரியவங்க, நீங்க போய் என்ன கும்பிட்டுக்கிட்டு? நான் அப்படியெல்லாம் கார்த்திய வெறுத்துற மாட்டேன் பாட்டி. நானும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறேன். நான் ஏற்கனவே எங்க அம்மா கிட்ட எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகலன்னா பாட்டியோட பேரனதான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பேன்னு சொல்லிருக்கேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்ன வார்த்தைய கடவுள் எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. உங்க பேரனே எனக்கு புருஷனாவும் ஆயிட்டாரு. இத்தனை நாள் அவரை புரிஞ்சுக்காம கண்டபடி திட்டி இருக்கேன், வெறுத்திருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் அவரை புரிஞ்சிட்டு இருக்கேன். இனிமே நான் அவருக்காக தான் வாழ போறேன். ராசாத்தி, இது போதும் தாய், எனக்கு இது போதும்.